ஒரு ஃபேமிலியா வாழணும் ஆசையா இருக்குக்கா. வேற தெரியலக்கா எனக்கு அது தப்பா. அது தப்பு இல்லைப்பா. ஆனால் எந்த நபரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இது மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். உங்களை மாதிரி ஒரு நபரை நான் சந்திக்கலைங்க, என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவேன். அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. நம்மளை 17 வயசுல எனக்கு மேரேஜ் ஆயிட்டு இருக்கான். 20 வயசுல பாப்பா. அவர்கிட்ட இருந்து பிரியறதுக்கான மெயின் காரணம் அவன் என்னை நிறைய கொடுமைப்படுத்திருக்கான். சம்பாதிச்செல்லாம் கொடுக்க மாட்டான். குடிச்சா என்னைய வேற மாதிரி பேசுவான். எவ்வளவு தூரம் அடி வாங்குறது, அடிச்சா கூட காலையில எழுந்து வேலைக்கு போடுவேன். இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்ற விஷயங்களுக்காக முயற்சி பண்ணி நடந்த தவறுகள். அவர் சென்னை, நான் திருப்பூர். அந்த ஆள் மேரேஜ் அவசரமா பண்ணணும்ன்ற பேர்ல பண்ணார். மேரேஜுக்கு யாரெல்லாம் வந்தா? அவங்க வீட்டுல யாருமே இல்லை. ஒருத்தரும் இல்லாம நீங்களா பண்ணிக்கிட்டீங்களா? தப்பு ஜெகா மேல தானே இருக்கு. அவனுக்கு என்னன்னா நான் வேணும், ஆனாலும் அவனோட ஃபேமிலியே வேணும். அவங்களாம் பிரிய முடியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. அதான் முடிஞ்சு போச்சேக்கா லைஃபே. மற்றவங்க மாதிரி கை கோர்த்து என் குடும்பமா நான் வெளியே போகணும்க்கா. என்னோட பெரிய ஆசை. புருஷன் புள்ள குடும்பம்னு போகணும். எனக்கு ரொம்ப பெரிய ஆசைக்கா. செத்து போனா கூட என் ஆத்மா சாந்தி அடையாதுக்கா. என் பொண்ணு என்னை ஒரு டைம் கேட்டுச்சு, பொண்ணம்மா நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லிச்சு. அந்த வழி என்னால அது இன்னுமே நான் எல்லாத்தையும் நான் கடந்து வரேன்க்கா. என் பொண்ணு இந்த ஒரு வார்த்தை எனக்கு இப்போ யாரை பார்த்தாலுமே பயமா இருக்குக்கா. வாழ்றதுக்கே பயமா இருக்கு. நான் கோயில்களை சுத்திட்டு இருக்கேன்க்கா. உறவு கிடைக்குது. அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க. அவங்க டைரெக்டாக என்கிட்ட பேசி மேரேஜ்னு ஒரு விஷயத்தை கொண்டு போக பார்த்தோம். இதில் இந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னா, நான் இப்போ செகண்டில் அந்த இன்ஸ்டா மூலியமா டெக்ஸ்ட் பண்ணி பேசி மேரேஜ் பண்ண எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறது. அதில் ஒரு லேடி எனக்காக நிறைய வேலை பார்த்துருக்காங்க. சொல்கிறேன், நீ தைரியமாக மீடியாவில் உட்காந்து பேட்டி கொடுக்க வேண்டியதானே. உனக்கு நான் துரோகம் பண்ணலை, எனக்கு நீ தான் துரோகம் பண்ணியிருக்க. எல்லாத்துட்டையும் சொல்லியாச்சு. அவரோட முகத்தை தான் டேட்டு போட்டீங்களா? அவங்கள தான் டேட்டு போட்டேன். மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு நினைச்சு டேட்டு போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது வேலை எதுவும் சூழாயத்தை போட்டு மாற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரா? ஒரு திருமணம் வேணும். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவனை நம்பி வீட்டுக்குள்ள விடுறதுக்கு முன்னாடி அது நமக்கு யாருக்கு பண்ணி பெற்றவங்க. அப்போ அந்த பெற்றவங்க இல்லாட்டி என்ன ஆகும்? இந்த மாதிரி தப்பா டெசிஷன் எடுக்க முடியுமா? அதுக்காக சொல்லுமா? ஏமாந்துட்டேனேக்கா. எங்கெல்லாம் பெண்கள் தவறான முடிவெடுக்கிறாங்களோ, எங்கெல்லாம் பெண்கள் தவறான நபரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, வாழ்க்கை துணையா, காதல், கல்யாணம் அப்படி இப்படின்னு அங்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசாகிக்கிட்டே தான் போகும் இல்ல. ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைச்சவங்களே நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஏமாந்து தானே போயிருக்கேன். எவனை ஏமாத்திட்டுலாம் இல்லை, வாழ்ந்துருவேக்கா. நம்பரை உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு கொடுத்து அது ஒரு தொந்தரவு. பிஸ்னஸும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு, 0. அடுத்த நகையை இடம் வாங்கணும்னு சொல்லி ஒருத்தங்க கிட்ட கொடுத்து ஏமாந்து அதுவும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒருத்தரை நேசித்து ஒரு திருமண உறவுக்குள்ளே போகணும்னு நினச்சி அந்த வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அந்த வாழ்க்கையும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அங்கே என்ன நடந்ததுமா? சொல்லப்போனால் நான் முன்னாடி 17 வயசுல எனக்கு மேரேஜ் ஆகிட்டு இருக்கேன். 20 வயசுல பாப்பா. 24 ஏஜ்லேயே எல்லாமே டோட்டலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு சமயம் ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே கிடைக்கல. அந்த கிடைக்காத ஒரு பட்சத்தில் தான் வேலைக்கு போயிட்டு இது ஒரு ஃபன்னுக்காக ஆரம்பித்த விஷயம் இந்த ஒரு சோசியல் மீடியா எனக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை மேற்கொண்டு கொண்டு போயிட்டே இருக்கும்போது தான் இங்கே சென்னை வரேன். சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ்லேயும் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு உறவு கிடைக்குது. அது மூலியமாக கிடைச்ச ஒரு உறவு. அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க. ஒரு 1.5 வருஷம், கிட்டத்தட்ட இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு 1.5 வருஷத்துல ஒரு நட்பாக இருந்த விஷயம் அவங்க டைரெக்டாக என்கிட்ட பேசி மேரேஜ்னு ஒரு விஷயத்தை கொண்டு போக பார்த்தோம். ஒரு 1.5 வருஷமா அவங்க அங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். அப்போதைக்கு என் கூட இருந்தவங்க அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்க மட்டும்தான். அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். அதை தாண்டி நான் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் வச்சுக்கல. ஏன்னா அவருக்கு அது பிடிக்காது. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே நான் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் செய்வேன். இந்த ஒரு டேட்டு கூட இப்போ நான் போட்டிருக்கேன்க்கா. அவங்கள தான் போட்டிருக்கேன். அந்த வாழ்க்கை அமையும் நம்பி தான் போட்டேன் அந்த ஆனால் அவங்களுக்கு இதில் துளி கூட விருப்பம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை கரெக்டான ஒரு வேலை கொண்டு போவாங்க. 17 வயசுல மேரேஜுங்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்பயும் பெற்றவங்க கூட இருந்தா கூட ஏதோ நல்ல விஷயம், இதை நீ பண்ணு அதை நீ பண்ணு சொல்றதுக்கும் ஆள் இல்லை. கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அமையல. இந்த ஒரு லைஃப் நான் எடுத்ததுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் என்னை கரெக்டா கைட் பண்ணாரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. எனக்கு டயத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும், ப்ரொமோஷன் அங்கே நீ அங்கே என்னோட வேலை முடிச்ச உடனே அடுத்து வீட்டுக்கு கிளம்பும்போது அங்கே தான் நான் கால் பண்ணிடுவேன். வர வரைக்கும் நான் பேசிட்டே தான் வருவேன். பேசுன நாள்ல இருந்து அவர்கிட்ட ஒரு விஷயமும் நான் மறைச்சது கிடையாது. என்னுடைய பாஸ்ட் இருக்குக்கா, தெரியலக்கா எதுவுமே அதாவது திருப்பூர் லைஃப் நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆச்சுக்கா. நான் கோயம்புத்தூர். அங்கெல்லாம் வாடி பொடி கூட பேச மாட்டாங்க.
மரியாதை தெரிஞ்ச ஊருன்னு சொல்லுவாங்க. திருப்பூரில் அப்படி கிடையாது. எல்லா தரப்பட்ட மக்களும் அங்கே இருப்பாங்க. அப்போ வந்து என்கிட்ட டபுள் மீனிங்ல பேசினா கூட எனக்கு அது தெரியாது. எனக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் யாராவது சொன்னாதான் தெரியும் அவங்க உன்னை வந்து ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓட்டுறதா என்னன்னு கூட தெரியாமல் இருந்து இவங்களுக்கு ஏதாவது அதெல்லாம் அவங்க தெரியாதான். இப்போ எனக்கு தெரியும். அந்த ஒரு ஏஜ்ல 24 ஏஜ்ல எனக்கு தெரியல எனக்கு. இப்போ எல்லாமே இப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இப்போ என்னோட குழந்தைக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படித்தானே இருக்கு. அப்போ எதுவுமே தெரியல. அப்போ வந்து திருப்பூர்ல இருக்கிற பெண், நான் ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தா கூட அந்த பையனுக்கு எனக்கும் தொடர்புக்குன்னு தான் பேசுவாங்க. திருப்பூர்ல அப்படிதான் இருக்கா. நார்மலா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கே வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்காம தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. திருப்பூர் லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்த வரைக்கும் சும்மா ஒரு பையன் கிட்ட தம்பி பாபின்னு கூறான்னு கேட்டா கூட அந்த பையனுக்கு எனக்கும் சம்மதத்துன்னு பேசிடுவான். ஏன்னா அவனே போயிட்டு அவளை நான் முடிச்சுட்டு போயிடுவான். திருப்பூர் அப்படித்தான் இருக்கா. பட் 17 வயசுல கல்யாணமாகி 24 வயசுக்குள்ள குழந்தையும் இருக்கு. கணவர்கிட்ட இருந்து தனிச்சு வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறமா டைவர்ஸ் நடந்ததா? டிவோர்ஸ் இவர் சொல்லிதாங்க போட்டேன். டிவோர்ஸ்மே பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு கணவர் கிட்ட இருந்து பிரிஞ்சு? 13 வருஷம். எனக்கு 2008 மேரேஜ்க்கா. இப்போ நான் பிரிஞ்சது பாத்தீங்கன்னா பாப்பாக்கு அப்ப 4 வயசு. 2013 நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம், அவரும் நானும். அப்புறம் அவர்கிட்ட இருந்து பிரியறதுக்கான மெயின் காரணம் கூடயே அவர் கொஞ்சம் சைக்கோத்தனமா அது நடந்த விஷயம் தான். ஆனா இப்ப நான் வந்து ஒரு விஷயம், இப்போ நான் கரண்ட்ல நான் யோசிச்ச விஷயம், அவனை 4 போட்டுட்டு அவனை கை கால் உடச்சிட்டான்னு அவனுக்கு நான் சம்பாதிச்சு போட்டு வீட்டுல வச்சு சோறு போட்டுருக்கலாமான்னு தோணுச்சு. இப்போ அவர் கூட வாழ்ந்துருக்கலாம்னு தோணுதா? நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றதுன்னா அவன் நிறைய கொடுமைப்படுத்திருக்கான். குடிச்சா மத்த நேரம் இல்ல, சம்பாதிச்செல்லாம் கொடுக்க மாட்டான். ஒண்ணுங்க நான் அதை வச்சு சோறு போட்டாங்க. அந்த மாதிரிதான் அவனை வச்சுட்டு வீட்டுக்கு ஒரு ஆம்பளைன்ற மாதிரி அவனை வீட்டுல வச்சுட்டு இருந்தேன்னா அவன் சாமி இருந்திருப்பானே என்னவோ. குடிச்சா என்னைய வேற மாதிரி பேசுவான். அதெல்லாம் ஏத்துக்க முடியல. எவ்வளவு தூரம் அடி வாங்குறது. அடிச்சா கூட காலையில எழுந்து வேலைக்கு ஓடுவேன். அது எனக்கு ஒரு டயத்துக்கு அவனே தான் போனேன். நான் ஒண்ணு போவேன், அவரையே தான் போனார். வெயிட் பண்ணி பார்த்தோம். திரும்ப கூட பாப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க, மாராப்சி ஒன்று பண்ணேன். அந்த ஒரு சமயம் கூட வந்து அவங்க வீட்டுல எல்லாருமே எங்கூட பேசுவாங்க. அவருக்கு 2 அண்ணா இருக்காங்க, அவங்க அண்ணி எல்லாரும் கூட பேசுவாங்க. அவங்களோட தங்கச்சி. அப்ப அவங்க வீட்டுல போய் அங்கதான் வச்சு நான் பாப்பாக்கு சீரே பண்ணிட்டு வந்தேன். அப்ப கூட வந்து அந்த பிள்ளைக்காக பாந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வாழுங்கப்பாலாம் சொன்னாங்க. நான் ஓகே சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சம்பாதிக்க சொல்லுங்க, குடிக்க வேணான்னு சொல்லுங்க. அவர் கொஞ்ச நாள் எனக்கு 1 வருஷம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, திரும்ப நம்ம பழையபடிக்கு அந்த அன்பு வருமானு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னா அவரு அப்படியேதான் இருந்தார். அப்படியே விட்டுட்டேன்க்கா. ஆனா இப்போ நான் யோசிக்கிறேன். சோ டைவோர்ஸும் வாங்கல, ஒரு 12 வருஷம் இருந்திருக்கீங்க. அப்ப நான் டிவோர்ஸ் இப்போ ஒருத்தருக்கு திருமணம் பண்ணிக்கிறேன்னு வெளிநாட்டுல இருந்து வரும்போது தான் டைவோர்ஸ் அவர் சொல்லி தான் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். இப்போ டைவோர்ஸ் வாங்கிட்டேன்க்கா, டிவோர்ஸ் வாங்கிட்டேன். ஓகே. இப்போ இந்த வெளிநாட்டுல இருந்து வந்த இந்த ஒரு காதல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சது இப்போ இல்லையா? அந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா. பட் இடையில அந்த 10 வருஷத்துல ஜகாக்கு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்ற விஷயங்களுக்காக முயற்சி பண்ணி நடந்த தவறுகள், ஏன்னா ஏன் நான் தவறுன்னு சொல்றேன்னா, முயற்சி பண்ணி திருமணம் நடந்திருந்தா வெளியில திருமணம் பண்ணிட்டீங்கன்னு காமிச்சிருக்கீங்க. பட் 10 வருஷம் ஒரு பொண்ணு தனியா சர்வே ஆறாங்கும் போது நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருப்பாங்க. சோ அங்க நடந்த விஷயங்கள்லாம் என்னென்ன? என்னோட லைஃப்ல வந்து 2வது ஒரு லைஃப் கிடைச்சதுக்கா. ரொம்ப ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் தான். காசு பணம்லாம் அந்த அளவுக்கு நான் காசு பணத்தை நான் சம்பாதிப்பேன். அவங்களும் வந்து நார்மலா ஒரு வேலைக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தா அந்த குடும்பத்தை கரெக்டா கொண்டு போறதுக்கான சோர்ஸ் அதை கரெக்டா நான் கொண்டு போவேன்க்கா. அப்படிதான் நினைச்சதா. ஒரு அன்புக்காக மட்டும்தான்க்கா நான் ஏமாந்துருக்கேன். காசு பணத்துல எவனையுமே நான் ஏமாத்த கிடையாது. அவர் அந்த மாதிரி வராரு, அவங்க அப்பா கிட்ட எல்லாமே கேட்டு இதை நான் வந்து ஏன் நான் ப்ராப்பரா கொண்டு போகல அப்படின்னா, அவருக்கு என்னன்னா என் மேல வந்து நீ எங்க விட்டுட்டு போயிருவேன் பயமா இருக்குன்னு அவர் சென்னை, நான் திருப்பூர். அந்த ஆள் வந்து மேரேஜ் வந்து அவசரமா பண்ணணும்ன்ற பேர்ல பண்ணாரு. மேரேஜுக்கு யாரெல்லாம் வந்தா? அவங்க வீட்டுல யாருமே வரல. ஒருத்தரும் இல்லாம நீங்களா பண்ணிக்கிட்டீங்களா? பொண்ணுக்கு தெரியும், பாப்பாக்கு தெரியும். பாப்பாக்கு அதை அக்செப்ட் பண்ற மனநிலை குழந்தை? பாப்பா அப்பெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஆனா யாருக்கும் தெரியாம நீங்களே பண்ணிக்கிட்டீங்க. 4 இயர்ஸ்க்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் இந்த ஒரு விஷயம் நடந்த விஷயம். மேரேஜ் பண்ணேன். இவர் அதுக்கு முதல்ல நான் நைட்ல கால் பண்ணா கூட எடுத்து பேசுவார். எந்த டைம் கால் பண்ணாலும் எடுத்து பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் 1 வாரம் மட்டும் தான் இங்க இருந்தாங்க எங்க வீட்டுல. ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் கால் பண்ணாலும் நைட்ல வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கும். 8 மணிக்கு மேலே ஃபோன் ஆஃப் ஆயிடும். அப்போ என்ன கேட்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை, நான் மாத்திரை போட்டிருக்கேன். டெய்லியுமா நீ மாத்திரை போட்டால் கூட எதுக்கு நீ ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிற, ஆன் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு டைமுக்கு மேலே நான் வந்து வீடியோ கால் நைட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ ஃபோன் ஆஃப் பண்ணக்கூடாது. நைட்டு வீடியோ கால் பண்ணும்போது அந்த ஆள் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து ஃபோனில் பேசும்போது வீட்டுக்குள்ளே போன்னு சொன்னேன். உள்ளே ஃபுல்லாக காட்டும்போது அந்த குழந்தையோட கால் தெரிஞ்சிருச்சு. அவங்க வீட்டில் அவங்க பையன், அவங்க ஒய்ஃப் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. அவங்க கூட தான் இருக்கான். அவங்க அப்பா அதுக்கு உடந்த. அவனுக்கு என்னென்னா நான் வேணும், அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களோட, ஆனாலும் அவனோட ஃபேமிலியும் வேணும். அதுக்கப்புறம் அவங்களாம் நான் பிரியும். அதுக்கப்புறம் தைரியம் அவனுக்கு எப்படின்னா,
அவங்களாம் பிரிய முடியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. தெரிய வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கள் லைஃப். இந்த கரெக்டாக ஒரு வாரம் இங்கே இருந்தான். அந்த ஒரு 3 மாதம் ஃபுல்லாகவே சண்டேலேயே போயிடுச்சு. அவன் இங்கே தான் இருப்பான், நான் அங்கே இருப்பேன். வாரத்தில் ஒரு டைம் வருவான், சண்டையாக இருக்கும். எதுக்கு நான் அவனை பற்றி நான் கேட்க ஆரம்பிச்சோம்னா, நான் எங்களை கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன். எங்களை சென்னை கூட்டிகிட்டு போ, நாங்கள் சென்னைக்கு வந்துடும்னு சொல்லப்போ எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டேன்ட்டேன். நான் வந்துட்டு ஒரு டைம் நான் திருப்பூர்லேருந்து இவனை தேடி நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்திருக்கோம். எங்களை பார்க்கவே வரலக்கா. நானும் பாப்பாவும் நிற்கிறோம், வரவே இல்லை. தப்பு வந்து ஜெகா மேல தானே இருக்கு. என் மேலதான். ஒரு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி தனியா வந்து டெய்லரிங் வேலை 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு புள்ளைய காப்பாத்துறோம் அப்படிங்கும்போது, இன்னொரு உறவை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கும்போது அது லீகலா எல்லாருக்கும் தெரிஞ்ச உறவா இருக்கணும். எனக்கு அவங்க அப்பா சொன்னதாலதான் நான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டேன்க்கா. நான் அப்பா ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஆனா இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. எங்கெல்லாம் பெண்கள் தவறான முடிவெடுக்கிறாங்களோ, எங்கெல்லாம் பெண்கள் தவறான நபரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, வாழ்க்கை துணையா, காதல், கல்யாணம் அப்படி இப்படின்னு, அங்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பெருசாகிக்கிட்டே தான் போகும் இல்ல. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள். ரொம்பக்கா. இப்போ நீங்க திருப்பூர்ல இருந்து பாப்பா கூட்டிட்டு இங்க வந்துட்டீங்க இல்லையா? திருப்பி திருப்பூர் போகலக்கா, இங்கே தான் இருக்கேன். அந்த 2வது நபரை நம்பிதான் நீங்க திருப்பூர்ல இருந்து சென்னை வந்தீங்க. ஆனா அந்த நபர் உங்களை கூட்டி வச்சுக்கிறத மாதிரி இல்ல. வரல. அவனை நான் வந்து மீட் பண்ண வந்தேன். அவங்க என்ன பண்றான்னு நம்ம வந்துட்டு திருப்பூர் தானே போகணும். அப்புறம் ஏன் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போதே இந்த ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. வந்துட்டு அவங்க அந்த ஒரு வாரம் வந்து எனக்கு ரொம்ப அவன் வந்து என்ன பார்க்கல. எப்படினாலும் இவங்க என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கேன், அப்பயே வந்து நீ பார்க்கவான்னு நான் கூப்பிடுறேன். அவன் வரல. ஓகே. அதுக்கப்புறம் தான் திருப்பூர் போறேன். திருப்பூர் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க நாங்க வரோம். 17 வயசுல கல்யாணம் இருக்கு, 23 வயசுல புருஷனை புரிஞ்சுட்டீங்க. அப்போ அந்த வேலை செஞ்சு ஓடணும் உங்க வாழ்வாதாரத்துக்கே. இதுல அப்பா அம்மாவும் கூட இல்லை, சரிப்படுத்தி நெறிப்படுத்துறதுக்கும் கூட யாரும் இல்லை. அப்படிங்கும்போது டெசிஷனை நீங்களே எடுக்கிறீங்க. இப்போ இந்த 2வதா வந்து ஒண்ணுமே சொல்லாம கொள்ளாம தனியா தாலி கட்டி குடும்பம் நடத்தின மாதிரி வேற ஏதாவது தவறுகள் வாழ்க்கையில பண்ணிருக்கீங்களா? இல்லக்கா, எனக்கு என்னன்னா ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு லைஃப்ல வாங்கணும்க்கா, சந்தோஷமா வாங்கணும்க்கா. எனக்கு அவன் சம்பாதிச்சு போட்டு எனக்கு அப்படி இப்படிலாம் ஆகும் வீடு வாசல் மற்றவங்க மாதிரி கை கோர்த்து என் ஃபேமிலியாக நான் ஒரு குடும்பமாக நான் வெளியே போகணும்க்கா. என்னோட பெரிய ஆசை. புருஷன் புள்ள குடும்பம்னு போகணும் எனக்கு ரொம்ப பெரிய ஆசைக்கா. செத்து போனால் கூட என் ஆத்மா சாந்தி அடையாதுக்கா, அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். தெரியலக்கா, அது வந்து எனக்கு அன்பே எனக்கு கிடைக்கல. என் பொண்ணு என்னை ஒரு டைம் கேட்டுச்சு, ஒன்னம்மா நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லிச்சு. அந்த வழி என்னால் அது இன்னுமே நான் எல்லாத்தையும் நான் கடந்து வரேன்க்கா. என் பொண்ணு இந்த ஒரு வார்த்தை என்னை கேட்டுச்சு. நான் பயப்படுறப்போ ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ வயசாக இவ்வளோ மெச்சூர்டாக இருந்தே என்னை ஏமாத்துறாங்களே, நீ எப்படி இந்த சர்வே பண்ணுவ? நான் உனக்கு நான் சொல்கிற அளவுக்கு நான் கரெக்டா அப்படின்னு தோணுச்சு. என் பொண்ணுக்கு சொல்ல முடியலக்கா. ஏன்னா நானே வந்து எடுக்கிற முடிவு சரியாக இருக்கானே தெரியல எனக்கு. என் பாப்பாவுக்கு நான் சொல்கிறதுக்கு நான் பயப்படுறேன். அவள் வந்து நான் பார்த்துப்பேம்மா, நான் சரியாதாம்மா இருக்கேன், நீ பயப்படாதன்னு அவள் தைரியமாக பேசுகிறா. எனக்கு பயமாக இருக்குது. என்ன மாதிரி என் பொண்ணு ஏமாந்துருமோ பயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சனால அவளோட ஏஜ் இப்போ 14 வயசு ஆயிடுச்சுங்க. அவள் ஏற்றுக்க மாட்டான். நான் சரியாக தான் இருக்கேன், நீ எதுக்கு பயப்படுற, நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ தப்பாக பேசுகிற. எனக்கு இப்போ யாரை பார்த்தாலுமே பயமாக இருக்குக்கா, வாழ்றதுக்கே பயமாக இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன்க்கா, எனக்கு இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் தனியாகவே நான் எங்கேயுமே போகிறதே இல்லை, பயமாக இருக்குது. நான் கோயில்களை சுற்றிட்டு இருக்கேன்க்கா. என் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். கோயிலாக சுற்றுறேன். எந்தெந்த கோயில் ஏதாவது சொன்ன போது உடனே கிளம்புறேன். கோயிலெலாம் ஓடிடுவேன். எனக்கு அங்கே மட்டும்தான் எனக்கு நிம்மதி இருக்குது. வீட்டுக்கு போகிறது கூட எனக்கு பிடிக்கல. ஒருவேளை ஜெகா, நான் நினைக்கிறேன் கணவர்கிட்ட இருந்து வெளியில வந்து ஒரு சரியான ஆணை சந்திரிச்சு ஒரு சரியான காதலும் ஒரு சரியான குடும்பமும் அமைச்சிருந்தா இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு இந்த ஒரு வார்த்தையை நான் அமைச்சிக்கக்கூடிய அவர்கிட்ட நான் ஒரு ஃபாரினர். அவர் உங்க சொந்த ஊர் வந்து அவர் தமிழர் தான். அவர் அங்க வேலைக்காக அங்க போயிட்டு அவர் இங்கதான் இருக்காரு. இப்ப இங்கதான் இருக்காங்க. ஒரு மேரேஜ்னு ஒரு விஷயம் வந்து அவர் தான் எல்லாமே சொல்லி வர்றாரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நாங்கள் மேரேஜ் பண்ண ஆசைப்படுறேன், நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் டிவோர்ஸ் வாங்குங்க, நான் இருக்கேன், உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண பாருங்க சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக வந்த நபர் எல்லாமே கேட்டாருக்கா. எல்லா விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணு. எனக்கு 3வது நபர் மூலியமா எனக்கு வர்றது எனக்கு வேணாம், ஏதாவது நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னு அவர்கிட்ட உங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் கேட்டாரு. எல்லா விஷயமும் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன்க்கா. எல்லாமே ஷேர் பண்ணேன். ஆனா வந்து ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட என்னால் சொல்ல முடியல.
ஒரு சில விஷயங்கள் என்னன்னா அந்த கணவன் மனைவி அந்த ஒரு அந்த அந்த ஒரு பாண்டிங் வந்து என்ன அவர்கிட்ட நான் முழுமையாக சொல்ல முடியுமாக்கா. மேரேஜ் பண்ணணும்னு தான் சொல்ல முடியும். நான் முழுமையாக அவர்கிட்ட நான் வேற எதுவுமே நான் சொல்ல முடியல. இதை வந்து இந்த லேடிஸுங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த 2வதா நடந்த திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேரேஜ் பண்ண மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு நபரோட எனக்கு மேரேஜ் நடந்துச்சு, அது இந்த மாதிரி வந்து அவரு பிரிஞ்சுட்டாங்க, அவங்க நானும் இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல இந்த ஒரு ஆள் என்ன பண்றான்னா, நான் இப்ப ஏன்னா இப்ப அந்த ஆளும் நீ சென்னை தான், அந்த ஒரு செகண்ட்ல அவனும் பார்த்தீங்கன்னா இதே ஊர் தான். நான் யார் கூட எல்லாம் பேசி பழகுறனோ நான் வந்து அவங்க கிட்டலாம் அவன் போய் ஷேர் அவங்க கிட்டலாம் வந்து கால் பண்ணி அந்த இன்ஸ்டா மூலியமா டெக்ஸ்ட் பண்ணி பேசி அவ வந்து என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் பண்ண எடுத்த போட்டோஸ் எல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்றது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அது என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்படியா? ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அவன் பேசுவான். இன்ஸ்டால எல்லா வீடியோவும் போடும்போது பர்சனலும் வந்து பப்ளிக் ஆயிடுது இல்ல? அந்த தப்பான போட்டோஸ் இல்லக்கா, மேரேஜ் பண்ண போட்டோ. ஓகே, அவனும் நானும் மேரேஜ் பண்ண போட்டோ. ஏன்னா நான் யாருக்கும் நான் சொல்லல இல்ல, அதனால இவளுடைய பேரை வந்து இவன் என்ன சொல்றானா, சொல்றல நீ தைரியமா வந்து மீடியால உட்காந்து பேட்டி கொடுக்க வேண்டியதானே, என்ன இப்படி ஏமாத்துறேன். நீயே ஒரு ஃபேமிலியோட தானே இருக்க, உன் பொண்டாட்டிக்கு நீயே துரோகம் பண்ணிட்டு தான் வந்து எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டு தான் போயிருக்கிற. உனக்கு நான் துரோகம் பண்ணல, எனக்கு நீ தான் துரோகம் பண்ணிருக்க. உன்னை நான் வந்து நம்பி தான் என் பொண்ணையும் என்னையும் உனக்கிட்ட நான் வந்து ஒரு அப்பா ஒரு ஸ்தானத்துக்கு தான் என் பொண்ணை உன்கிட்ட நான் பழக விட்டுருக்கேன். என் பொண்ணு உன் மேல அவ்வளோ அன்பா இருந்த பொண்ணு, என் பொண்ணு உன்னை அப்பான்னு கூப்பிட்டுருக்குல்ல, அது வந்து கூப்பிடும்போது கூட உனக்கு தோணலை நம்ம வந்து ஒரு பொண்ணோட வீட்டிலே நமக்கு ஒரு பையன் இருக்கா, பொண்டாட்டி இருக்கு, இவங்களை அவன் துரோகம் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு தோணலை உனக்கு? இவன் போய் சொல்றான் சிஸ்டர், எல்லார்கிட்டையும் போயிட்டு இவன் ஏமாத்திட்டான். அங்க போய் சொல்லும் போது அவளுங்க கேட்டிருக்கணும், டேய் உன் வீட்டுல பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, அவளை போய் நீ தானே ஏமாத்திருக்குன்ட்டு அவங்கிட்ட பேசாம இவங்கிட்ட எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இவளுங்க என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு இன்னொரு லைஃப் போகுது இல்லைங்களா, போட்டோஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. எதுக்கு அனுப்பணும்? அவருக்கு போட்டோஸ் அனுப்பி விடுறது, அவ இவளை ஏமாத்திட்டான்னு சொல்றது. ஓ, இப்போ நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் காதலிக்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு, அதாவதுக்கா எப்படி தெரியுமாக்கா, அவர் வந்து இந்த ஊர்ல இல்ல ஃபாரின்ல இருந்தனால இவர்கிட்ட நான் சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருப்பேன், சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்க மாட்டேன். தவறுதலா இருந்திருக்காது, அது வேண்டான்னு நினைச்சு சொல்லாம இருந்திருப்பேன். இவரை நான் ஏமாத்தி மேரேஜ் பண்ற நோக்கம்லாம் எனக்கு இல்லை. என் விஷயம்லாம் நீ தெரிஞ்சு என்னை நீ மேரேஜ் பண்றதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீ பண்ணு. என்னை பத்தி ஜகான்னா இதுதான். அந்த ஒரு 1.5 வருஷம் உங்க கூட உனக்கு நான் உண்மையா தான் இருந்தேன். உனக்கு நான் எந்த துரோகம் நான் பண்ணல. நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கே இருக்கேன். எனக்கு நீ எல்லாமே செய்யற. நான் எதுக்கு உன்னை விட்டு நான் வந்து இன்னொருத்தனை எதுக்கு நான் தேடி போகணும்? சிஸ்டர், நான் இப்போ ஒரு பொருள் வாங்கினா கூட அதுல அவருடைய பங்கு இருக்குன்ட்டு எனக்கு அது ஒரு அமௌண்ட் போடுவார். இப்போ நான் என் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறேன்னா என்னுடைய பங்கு இருக்கணும், என்னுடைய அது குடும்பம் எல்லாமே செஞ்சு, அப்ப நமக்கு என்னுடைய வண்டி ரிப்பேர்னா உடனே காசை போட்டு விட்டுருவாரு. என்னை கேட்கவே மாட்டார். இந்த 1.5 வருஷமா அவர் பழகும் போது ஃபினான்ஷியலா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதெல்லாமே பண்ணிருக்காங்க. அப்போ வந்து ஜகாட்டே இல்லைன்னு தான் அவர் பண்ணியிருக்காரு. அப்போ இப்போ இந்த லேடிஸுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஜகா வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது கூட ஜகா தப்பானவ தான் சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிசினஸ் ரீதியா வந்தவங்களா இருக்கட்டும், இந்த சுத்தியில இருந்தவங்களா இருக்கட்டும், அவருடைய நம்பர் எப்படி இவங்க எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய நம்பர் வந்து சரி எப்படி தெரியுது, நீ கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்னொரு கேரக்டர் இருந்தது இல்லை எங்கள் செகண்ட், அந்த ஆள் போயிட்டு இவன் என்னை ஏமாத்திட்டான் ஒவ்வொருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இவன் போய் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணி விட்டுறது, அழுகிறது. என்னை ஏமாத்திட்டான். நான் என்னடா உன்னை ஏமாத்தினேன்? நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட தானே இருக்கேன், என் வீட்டுக்கு வந்து பாரு, எவன் இருக்கான் என் வீட்டில்? இதுதான் என்னோட கேள்வி. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட தான் இருக்காங்க, நான் தனியாக தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை நான் வந்துட்டு ஏமாத்திட்டு எப்படி நீ சொல்லலாம்? அதுதான் அவன் மேலே லாஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணது. ஃபேமிலி அந்த 2வது உள்ள நபர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர், அதுக்கும் சிஎஸ்ஆர் வாங்கி ஆல்ரெடி அவன் மேலே வந்து நான் வக்கீல் வச்சு இந்த நோட்ரி சைன் மூலியமாகவே அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதியும் கூட வாங்கியிருக்கேன். அதே மாரி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். இந்த லேடிஸ்ன்னு சொல்கிறேன் எனக்கு, அதில் வந்து ஒரு லேடி எனக்காக நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அவங்களோட குடும்பத்தை பார்த்தாங்களோ இல்லையோ, அவங்க எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேள்விப்பட்டேன், ஏன்னா உங்களுக்கும் நிறைய கால்ஸ் வந்திருக்குமே. ஒவ்வொரு மீடியாவுக்கும் கால் டெய்லியுமே 15-20 கால் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் முன்னாடியில இருந்து ஜகா சொல்கிற அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெண்டு, அவங்களும் ஒரு பொண்ணு தான், அவங்கள எனக்கு தெரியும். பட் அவங்க எனக்கு வந்து கால் பண்ணி அவங்களோட அதாவது ஜகாவோட அந்த 2வது ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஆண் அந்த ஃபோட்டோவை மட்டும் எனக்கு அனுப்பிச்சு, வேறு திருப்பூர்லேருந்து சம்மந்தமே இல்லாத 2 பெண்கள் அவங்க வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க, எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க.
நான் சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட டைரக்ட் விக்டிம் யார் யாரை ஏமாத்துனா, நம்ப வச்சு ஏமாத்துனா, லீகலா இல்லீகலா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் வந்து டைரக்டா பேசணும். இந்த புரளி பேசுற மாதிரி யாரோ 2 பெண்கள் வந்து அவனை ஏமாத்திட்டா இவனை ஏமாத்திட்டான்னு சொல்ல முடியாதுமா, அப்படி போட முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அவங்க கண்டினியூஸா அந்த நபரை எனக்கு பேச வைக்கிறாங்க. இந்த இன்டர்வியூவை போடுங்க போடுங்க போடுங்கன்னு பயங்கர ப்ரெஷரு. அதாவது நிறைய ஃபோன் கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் அவங்க ஃபோன் பண்ணப்பெல்லாம் நான் பொறுமையாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு, நான் அப்படி பண்ண முடியாது, லீகலாக தப்பான ஒரு இன்டர்வியூவை கேரி பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, அந்த பொண்ணுக்கு, அந்த இன்ஃப்ளூயன்சர், அந்த லேடிக்கு அவங்களுக்கு சொந்த விஷயம் இருக்கும், சொந்த குடும்பம் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஜகா வாழ்க்கையில் வந்த 2வது நபருக்கு வக்காலத்து வாங்கி ஜகா அந்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்துறா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி மீடியாவா கால் பண்ணி சொல்றதுல என்ன கிடைச்சிட போகுது? எனக்கு அது மட்டும்தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா அந்த டைம் நான் ஜகாக்கும் கால் பண்ணி எந்த விளக்கமும் கேட்கல. இவங்க சொன்னதை வச்சு நானா புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இன்னைக்கு ஜகா மாதிரி எத்தனையோ சிங்கிளா இருக்கிற பெண்கள், அதாவது கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க, டைவர்ஸ் வாங்கினவங்களும் சரி இல்ல வாங்காம அந்த ப்ராசஸ் அப்படியே விவரம் இல்லாம விட்டுட்டு இருக்காங்க. அதுவே தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா, டைவர்ஸ் வாங்கணும் வாங்க வேண்டாம், இது 2த்துலயும் ஸ்டெப்பான ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்த உறவுக்கு போகணும். இன்னொரு ரிலேஷன்ஷிப்பையும் வர்றான், காதலிக்கிறான், பேசுறான், அது என்னன்னா ஒரு வேக்கம் இருக்கும்ல, அந்த வேக்கம்ல வந்து லீகலா சில டெசிஷனை எடுக்காம ஊரறிய சில விஷயத்த பண்ணாம நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு பிடிச்ச மாதிரி அதை வாழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஏக்கம் வந்து இது லீகலா இல்லீகலா, இதை ஊரறிய சொல்லணுமா வேணாமான்னு சிந்திக்க மனசை வந்து மறத்து போக வச்சிருது. ஸோ அந்த ஆணை நீங்க உள்ள வீட்டுக்குள்ள விடாம இருந்தீங்கன்னு வைங்க, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை. வந்திருக்காது. புரியுதா? 4 சோத்துக்குள்ள தாலி கட்டுறது, யாரும் இல்லாத கோயில்ல சாமி முன்னாடி தாலி கட்டுறது, இதெல்லாம் செல்லவே செல்லாது. அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நான் சிங்கிளா இருக்கேன், என் வீட்டுல எந்த ஆம்பளையும் இல்லை, ஆனா 2வதா உங்க வாழ்க்கையில வந்தவனுக்கு வீட்டுல பொண்டாட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, அதை விட்டுட்டு என்கிட்ட வாழணும் நான் சொல்ல முடியாது. அப்ப நான் அந்த உறவை முடிச்சுக்கிறேன்னா முடிச்சுக்கவும் உடலை பாருங்க. உங்க கூட சேர்ந்து எடுத்த போட்டோ எல்லாருக்கும் அனுப்புறாங்க. அத கையில வாங்கின 2-3 பெண்கள் இதை வச்சு ஜகா மானத்தை வாங்கிடலாம், ஜகாவை வந்து அவமானப்படுத்திடலாம்னு சொல்லி மீடியாவா கால் பண்ணி போடுங்கன்னு சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா நீ எனக்கு தானே கால் பண்ணிருக்கணும். இந்த இடத்துல நான் அவங்க கிட்ட அதையும் கேட்டேன், எனக்கு கால் பண்ணவங்க கிட்ட, நீங்க உண்மையான ஒரு ஃப்ரெண்டா இருந்தா ஜகாக்கு ஃபோன் பண்ணி நீங்க திட்டுங்க. ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, வயசு புள்ளிய வச்சிருக்க, பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க, நீ இன்னொரு வாழ்க்கைக்கு போகணும்னா லீகலா மேரேஜ் பண்ண, நாங்கெல்லாம் வர்றோம், அந்த கல்யாணத்தையும் நீ சோசியல் மீடியால போடு, இந்த மாதிரி தப்பானவனை நம்பி நீ போகாத, ஜகா தப்பு பண்ணா மண்டையில கொட்டி ஜகாவை சரியா கூட்டிட்டு வர்றதுதான் நட்பு, அதுதான் நல்ல நட்பு. அவளுக்கு அமைய இருக்கிற ஒரு வாழ்க்கையில அவரு வெளிநாட்டுல இருக்கிறாரு, அவரோட ஃபோன் நம்பரை எடுத்து ஜகா இப்படி கெட்டவ அது இது அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை கெடுக்கிறது நல்ல நட்பா? இல்லை பெண்கள் இப்படி பண்ணலாமா? பெண்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். எப்படி இதை பண்ண முடியும்? ஏன்னா இந்த இடத்துல சாட்சியா நானே இருக்கேன். உங்களுக்கு தானே வந்துச்சுக்கா. ஏன்னா அந்த டைம் ஃபுல்லா நான் ஜகா உங்களுக்கு கால் பண்ணி நான் எக்ஸ்பிளனேஷன் கூட கேட்கல. பிகாஸ் நம்மளுக்கு இருக்கிற வேலையில இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். பட் அவங்க பண்றது தப்புன்னு மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் ரீசெண்டா ஜகா அழுதுட்டு போடும்போது தான் கேட்குறேன் ஓகே அப்படின்னு. இப்ப இவங்க கிட்டையும் போயிட்டு எனக்கு என்னன்னாக்கா இவர்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஏத்துக்கல. அதான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட என்னை விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்காரு. அப்படிதான் எனக்கு சொன்னாங்க. அவங்களோட சேட்ல அவர் எப்பவும் டெலிட் பண்ண மாட்டாரு, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அப்போ எனக்கு இந்த ஜுவல் விஷயமா நான் அந்த ப்ராப்ளம் வேற ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. அவரு இந்த ஒரு விஷயமாவும் எங்கூட அவருக்கும் எனக்கு நிறைய ப்ராப்ளம் போயிட்டே இருந்துச்சு. நான் அப்போ என்ன சொன்னேன்னா, யாருடைய ஃபோன் கால் ஃபர்ஸ்ட் எடுக்காதீங்க, டைரக்டா வாங்க, நான் பேசுறேன், நான் உங்ககிட்ட நான் பேசுறேன், உங்க கூட நான் பேசினேன். வெளிநாட்டுல இருக்கிற அவரு வேலை நிமித்தமா அங்க வேலை பாக்குறாரு, தமிழ்நாட்டுக்காரரு. இவங்க போன்ல டெய்லி உங்களை பத்தி அவருக்கு குறை சொல்றாங்க. டெய்லி அவங்க பேசின அடுத்த செகண்ட் எனக்கு போன் வரும், ஏன்னா கார் வாங்க போறியாமே அப்படின்னு கேட்பாரு. இந்த டேட்டு போட போயிருந்தேன்க்கா. அப்போ வந்து பக்கத்துல எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. இந்த பெயினும் எனக்கு அடிக்கடி நான் பார்லர் போனா கூட நான் பெடிக்யூர் எடுத்துப்பேன். பக்கத்துல வந்து ஒரு H2O தான் நான் வந்துட்டு டேட்டு போடுறேன். பக்கத்துல ஒரு மசாஜ் சென்டர் ஒன்று இருக்கு. அது வந்து காலுக்கு வந்து இந்த பெடிக்யூர், அங்கே வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு மசாஜ் இருக்குது. அது ஒரு ஹேண்ட் அதாவது ஹெட் மசாஜ், ஹேண்ட் மசாஜ், ஃபுட் மசாஜ்லாம் இருக்குது. அந்த மசாஜ் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் போகும்போது என் பொண்ணு என் கூட தான் இருக்குது. என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் தான், அவன் தான் எனக்கு அந்த லொக்கேஷன் கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பொண்ணு ஒரு பொண்ணு கூட இருக்குது. அவளும் ஒரு இதில் உள்ளதான் வந்திருக்கா.
அவள் எதுக்காக உள்ளே வந்தா, திருப்பி அவள் வந்து இது ப்ரொமோஷன் கேட்டா, நான் ப்ரொமோஷன் போடலன்ட்டு அவள் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு சிஎஸ்ஆர் மூக்கறுத்து வெளியே அனுப்பி விட்டாங்க ஸ்டேஷனில். அந்த ஒரு லேடி அவர்கிட்ட சொல்கிறா, சார் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, மசாஜ் சென்டர்லாம் போனாங்க தெரியுமான்னு கேட்டிருக்கா. நான் சொன்னேன், இவர் ரெண்டாவது என்கிட்ட கேட்குறாரு, என்ன நீ அங்கெல்லாம் போனியா? ஒரு நிமிஷம் அப்படியே லைன் அங்கேருந்து போயிட்டு என் பொண்ணுகிட்ட போய் ஃபோனை கொடுத்தேன். கேளு. ஆமாம், அவள் வந்து அவ்வளோ சார்ந்தான் பேசுவோம். ஆமாங்க சார், நானும் தான் நீ கூட இருந்தேன். அம்மாவுக்கு தான் ஃபுட்டெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கு இல்லையா, அம்மா வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒவ்வொன்றா சொல்ல 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 இவர் எங்ககிட்ட கால் பண்ணி எங்ககிட்ட இதெல்லாம் நடந்துச்சா, அது நடந்துச்சா, இது நடந்துச்சான்னு கேட்குற. அப்போது இந்த லேடிங்கெல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட எடுத்துக்கேன்னா அவர் எங்கேயும் இருக்காரு. ஆல்ரெடி ஒரு லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்து ஆல்ரெடி அவர் நிறைய குழப்பி வச்சிருக்காங்க. அவருக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் அவர் இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட சொல்லி என்னை அவர் வந்து ரொம்ப பிளைம் பண்ணியிருக்காங்க. அவரே சொல்றாரு, என்னை வந்து ஒர்க் பண்ண விடாமல் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டாக எனக்கு இந்த ஒரு ஜுவல் விஷயமா அந்த ஒரு ப்ராப்ளம் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணும்போது அவர் எனக்கு எந்த ஃபோன் கால் எதுவுமே கிடையாது. அவர் நிறைய என்னை வந்துட்டு ரொம்ப என்னை வார்த்தையால் நிறைய பேசிட்டார். அப்பயும் கூட வந்துட்டு இவங்க எல்லாரும் பேசினதுல அவரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரா? நிறைய சந்தேகம்ன்றதை விட இந்த 1.5 வருஷம் ஜெகான்னா எனக்கு யாருன்னு எனக்கு தெரியும். இதை பற்றிலாம் அவங்க யாருமே எதுவும் சொல்ல. பாஸ்ட் உனக்கு அந்த பாஸ்ட் மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொன்னாங்க. ப்ரெசென்ட்ல ஏன் உங்ககிட்ட எதுவுமே சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லை. உங்களோட பாஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண தவறுகளை அவர்கிட்ட அந்த ஒரு மேரேஜ் தான் சொல்றேன். அந்த 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 ஒரு டயத்துல இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ராவா சொன்னாலுங்கன்னு தெரியல எனக்கு. இந்த ஒரு மனுஷன் நல்லவராக இருந்தாருன்னா ஒரே அவங்க வந்து கால் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்ட சொல்றீங்கல்ல அந்த பொண்ணு இது லைன்ல தான் இருக்கு, பேசுங்க, நீ ஏன் சொல்லலை? ஒரு சராசரியான ஆணோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, சாரி பிசினஸ் வரும்போது ஜெகாவை தெரியுது, ஜெகா நல்லா இருக்கா, சரி அவருக்கும் இது செகண்ட் மேரேஜா, ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்க ஒரு நல்ல வேலையில இருக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, உங்களுக்கு பண்றாரு, பேசுறாரு, அவருக்கும் குடும்பம் வேணும்னு இருக்கலாம். பட் இத்தனை பெண்கள் வந்து கால் பண்ணி பேசும்போது மனசு சஞ்சலப்படும், சலனப்படும்ல. நார்மலா அதுதானே நடக்கும். அவ்வளவு எதிர்பார்க்கவும் முடியாது. பத்தி ஒரு பொண்ணுங்க சொல்லல, உன்னை பத்தி இத்தனை பொண்ணுங்க வந்து ஏன் உங்களை இவ்வளவு டார்கெட் ஆகும்னு தான் கேட்டாரு எங்கிட்ட. அதான் எனக்கு தெரியல. ஆனா எவளுமே எங்கிட்ட டைரக்டா வர மாட்டேட்டாளுங்கக்கா. நான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், யாருமே என்னுடைய கால் எடுக்கவே இல்லை. என்னோட வாய்ஸ் கிட்ட போனை கட் பண்றாங்க. இத்தனை ஒரு லேடிக்கும் நான் கால் பண்ணியிருக்கேன், என் போன் காலை எடுக்கவே மாட்டேன். என்னோட வாய்ஸ் கிட்ட கூட என்னோட போன் கட் பண்ணாங்க. ஏன் எங்கிட்ட பேச தைரியம் இல்லையா? எங்கிட்ட பேசிருக்கலாம்ல, உட்காந்து பேசிருக்கலாம்ல. இப்போ இந்த வெளிநாட்டுல இருந்து வசதியா படிச்சு நல்ல வேலையில இருந்து நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆண், அந்த ஆண் வந்து ஜெகாவை கல்யாணம் பண்ணணும்ன்ற முடிவு வந்து இப்போ இருக்கா, கேன்சல் ஆயிடுச்சா? கேன்சல் ஆயிடுச்சுக்கா. அதுக்காக தான் நான் அழுது, தெரிஞ்சுக்கோ நீ வந்து நீங்களாம் நினைச்சபடி ஜெகா லைஃப் இதையும் பிரிச்சு விட்டாச்சு. அவ இப்போ அழுது வீடியோ போடுறா, அவளுக்கு இப்போ யாருமே இல்லை. அவங்க சொல்றதே அவர் கேட்கிறாரு. அப்ப இந்த பெண்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெகா கெட்டவ, ஜெகாவை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னதை நம்பிட்டாங்க. அந்த கல்யாணம் நின்று போச்சு. இவர் இடையில என் கூட பேசாமல் இருந்தார். அப்போ வந்து திருப்பி வந்து நார்மலாக பேச வந்தார். அப்போ அவர் பேசாமல் இருந்த டைம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஜுவல் விஷயமா நான் அந்த வேலையாக நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஜுவல்ல ஏமாந்த விஷயத்த கேஸ்க்கோ நான் வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு கூட அவர் பிடிப்பா இல்லை. அந்த ஜுவல் விஷயமா இருக்கட்டும், இந்த ஒரு லேடி அந்த ஒரு ஜென்ஸ் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த வேலையில் இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு பிரச்சனையை அவரோட போராட முடியல. நீ என்னை நம்புனா நம்பு, நீ நம்பலையா என்னை விட்டு. நான் சொன்னேன், நீ நம்புற மாதிரி தான் நீ நேரடியாக வந்து உட்காந்து பேசுங்க. ஒவ்வொருத்தருடைய ஃபோன் காலை கேட்டு வந்து ஒவ்வொரு டைம் வந்துட்டு நீ கார் வாங்க போறியா, மசாஜ் சென்டர் போனியா, அங்கே போனியா, இங்கே போனியா, நீ கேட்காது. நான் எனக்கு 24 hours நான் என் மேலே நான் ஃபுட்டேஜ் வச்சுட்டு சுற்றிட்டு கிடக்கும். உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணிகிட்டேவா நான் சுற்றிட்டு கிடக்க முடியும்? நம்பிக்கை தான் வேணும். நீங்கள் எப்போ வரீங்க இந்தியா? இதை தான் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்த வார்த்தை. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசவே இல்லை. லாஸ்ட்டாக வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், எனக்கு நீ வேணும், ஃபேமிலி எனக்கு வேணும், நம்ம பழையபடிக்கு பேசணும்னு நினச்சேன். எனக்கு அந்த இடத்துல எனக்கு அது ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வாங்க, இங்கே வாங்க, நேரடியாக உட்காந்து பார்த்து உங்களுடைய ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பேசணும். நான் நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு கேட்கும்போது அவர் யாரோட பேருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ எனக்கு அந்த யாராவது அவங்களுக்கு கால் பண்ணாங்க சொல்லுங்கன்னு சொன்னால் பேர் சொல்ல மாட்டேன்ட்டார். அதை விட்டுருன்னு சொன்னார். நான் அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன். அவரோட சரிவர நான் பேசாதனால திருப்பி வந்துட்டு ஒரு டைமில் வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு அவரே சொல்கிறார். எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னார்.
என்ன ஆச்சுங்க அப்போ இந்தியா கிளம்பி வாங்கன்னு சொல்லும்போது அவர் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருந்தார். சடனாக அவர் இந்தியா வராரு. அந்த சமயம் வந்து இவர் அந்த பழையபடிக்கு என்னால் அவர்கிட்ட பேச முடியல. என்னால் பேச முடியல. ஒரு வெல்விஷராக உங்க கூட நான் எனக்கு நான் நல்லா இருக்கும்னு நினச்ச ஒரு நபர்ன்றது மூலியமாக நான் நலம் தான் விசாரிக்க முடிஞ்சுச்சு. நான் வீட்டுக்கெல்லாம் எதுவும் நான் வரலாம் சொல்லலை. நேரடியாக வந்து என்ன கேட்டாருன்னா நான் செஞ்சதெல்லாம் வேணும்னு கேட்டார். அவர் இந்த 1.5 வருஷ காலம் நிறைய செஞ்சுருந்தாரா? செஞ்சிருந்தார். என்னெல்லாம் பண்ணியிருந்தாரு ஹெல்ப்பு? அக்கா எனக்கு என்னோட வீட்டில் வந்து கேமரா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அக்கா. அவங்க அக்கா ஒரு நாள் கூட இந்த ஜகா எனக்கு அது செய்யுங்க, இது வேணும், அது வேணும், நான் ஓப்பனாக சொல்கிறேன், எதுவுமே நான் கேட்டது கிடையாது. அது அவரே சொல்லுவார். எந்த ஒரு பொண்ணுமே வந்து திரும்ப திரும்ப கேட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு டயத்தில் சந்தேகம் வந்துடும், இவன் நம்மகிட்ட காசுக்காக தான் பழகுறான்னு சொல்லிட்டு. ஜகா காசுக்காக பழகுலக்கா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி வேணும், என்ன என் பொண்ணையும் கரெக்டாக கொண்டு போகணும், எங்கள் கூட இருக்கணும், எனக்குன்னு என் பக்கத்தில் எனக்கு ஒரு ஆம்பளை வீட்டில் இருக்கான், எனக்கு அது வேணும். இதுதான் ஜகா ஆசைப்பட்டது. இது வந்து அவர் என்ன சொன்னார், செஞ்சதெல்லாம் கேட்க ஆரம்பித்தார். எல்லா பொருளையும் அன்றைக்கி லாஸ்ட்டாக நான் வந்து ரோட்டில் அழுதுட்டு வந்தேன். அன்னைக்கு தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வச்சு அவர் எனக்கு என்னென்னலாம் கொடுத்தாரோ வெளிநாட்டுலேருந்து கிஃப்ட் அனுப்பிச்சி விட்டதா? அவர் சாதாரணமாகவே ஒரு பேக்கெல்லாம் எல்லாமே கிஃப்ட் பண்ணுவார். அவர் அங்கேருந்து வரும்போது எனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வருவார். அதெல்லாம் கணக்கு போட்டு வச்சு கேட்டாங்க. செஞ்சது எல்லாமே ஏட்டு வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுங்கன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு நான் எனக்கு டைம் கேட்டிருக்கேன். அமௌண்ட் வைஸ் இப்போ என்கிட்ட இல்லை. பணமும் ஹெல்ப் பண்ணாரா? பண்ணியிருக்காங்க. நான் மறுக்கலையேக்கா, என்னால் எல்லாம் பேச முடியுமே, எனக்கு வேணாம், நீ வந்துட்டு நாளைக்கு ஜகா வந்து என்னால் தான் நீ கூட இந்த சொல்லி காட்டிட்ட, செஞ்சதை சொல்லி காட்டிட்ட, செஞ்ச இந்த வாழ்க்கையும் போச்சு. நான் உன்னை நம்பி தானே நான் உன்னை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு தான் நான் எல்லாத்தையுமே தெரியும், என் கூட இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும், எல்லாத்துட்டையும் சொல்லியாச்சு. தெரியும். அவரோட முகத்தை தான் டேட்டு போட்டேங்க்கா. அவங்கள தான் டேட்டு போட்டேன், மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சி டேட்டு போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஈஸியாக வந்து அது வேலை எதுவும் சூழாயத்தை போட்டு மாற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரா? அதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை தான். இருந்தாலும் எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு நபர் இருக்காருன்னு வெளியே நான் தெரியப்படுத்தும்னு நினச்சேங்க்கா, அதுக்காக தான் போட்டேன். ஸோ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர், ஒரு நல்ல வேலையிலேருந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர், இவங்க இந்த பெண்கள் பேசினதெல்லாம் கேட்டு அந்த கல்யாணம்ங்கிற முடிவையே மாற்றிக்கிட்டாரு. இப்போ உங்கள் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பையே முறிச்சுக்கிட்டாரு. ஆனால் இந்த 1.5 வருஷம் பண்ண ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு, பொருள், கிஃப்ட் கொடுத்தது எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டாரு. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லைக்கா, நான் கேட்காம தான் செஞ்சாரு. அன்னைக்கு ஜகாக்கு இல்லைன்றதுனால செஞ்சாரு. நான் கேட்காம செய்யும் போது இவர் தானே நமக்கு நான் எல்லாம் வாங்கிட்டேன், இப்போ என்கிட்ட திருப்பி நீ கேட்குற, என்கிட்ட இல்லை. 5 லட்ச ரூபாய் இங்கே நான் இல்லைக்கா, 5 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன்க்கா, ஏமாந்துட்டேன் அக்கா. இன்னைக்குமே வந்து அவர் வந்துட்டு ஏதோ பிச்சை போடுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு, அவளை கொடுத்தா போதுங்க அப்படின்னு சொன்னாரு. உன் காசு எவ்வளவோ உன் காசு வாங்கிக்கும், எனக்கு டைம் வேணும், 6 மாதம்லாம் என்னால் முடியாது, 6 மாதத்தில் ஒரு பேமெண்ட் கொடுக்குறேன், இன்னொரு 6 மாதம் டைம் எடுத்துப்பேன், என்னால் இப்போது சீட் ஒன்று போட்டிருக்கேன், அந்த சீட் எடுத்து நான் அடுத்து என் பிஸ்னஸ்க்கு தான் போட முடியும். என்கிட்ட வேறு சோர்ஸ் இல்லைக்கா, வேறு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இந்த ஒரு ஜுவல் இருக்குது, அதுதான் அந்த ஒரு ஜுவல்லை வச்சு அவர் கேட்டார். இதை நான் வச்சேன்னா வச்சுக்கோங்களேன்க்கா, என் பிஸ்னஸ்லாம் போடுவேன். என் பிஸ்னஸ்லாம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு அவ்வளோ பொண்ணுங்க எனக்கு சப்போர்ட். அக்கா நீங்கள் சொல்லிட்டீங்கக்கா, நாங்கள் சொல்லலை, எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்காங்க, உங்களுக்கு ஃபேமிலி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு சரியான வழிபாதையில் யாருமே கரெக்டாக உங்களுக்கு கரெக்டான ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்கக்கா, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு எனக்கு அவ்வளோ பொண்ணுங்க என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எனக்கு அவ்வளோ என்னுடைய பொட்டிக் நம்பருக்கு வரும், நாங்கள் இருக்கோம், நீங்கள் கொண்டு போங்க. இப்போ என்கிட்ட ஸ்டாக்கே இல்லைக்கா வீட்டில், நீ இதை போய் ஜுவல்ல வைக்க போகிறேங்க்கா, வச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த வாரத்தில் கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் ஸ்டாக்கெல்லாம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சாரி இல்லைக்கா, அவ்வளோ என்கொயரி, ஒரு நாளைக்கு 1000 என்கொயரி நிற்குதுக்கா, சேலை இல்லை, அவ்வளோ சப்போர்ட் பண்ண வராங்க. இப்போ இந்த ஒரு ரீசன், நீ அழுவாத, நாங்கள் இருக்கோம், நீ அழுவாத, அவருடைய காசு நான் இன்வெஸ்ட்மென்ட் போடுறதுக்கு பணம் இல்லை. இப்போ அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை முடிச்சு எழுதி வந்தாரு, அவருக்கும் நீங்க பணம் கொடுக்கணும். அவர் பணம் கொடுக்கும்போது செலவு பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டேன் அப்படின்னா எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா, அந்த ஒரு சமயம் வந்து இப்போ நான் வீட்டுக்கு ஏதோ பொருள் வாங்குறேன்னா அந்த ஒரு பொருளா இருக்குக்கா என்கிட்ட, இப்போ காசா கேட்டா எங்கக்கா போடுறது, அப்போ டைம் தான் நான் கேட்பேன். எனக்கு ஒரு கேமரா என்னுடைய ஒர்க்குக்காக வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டேன். சொல்லப்போனால் அந்த கேமரா வந்துட்டு என்னுடைய ஒர்க்குக்காக நான் கேட்கும்போது நான் பாதிப்பதே உங்களுக்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க சார் அப்படி. அப்போ நான் ஸ்டார்டிங்கில் அங்கே எல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும்ப்பா, நான் வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் அனுப்புங்கன்னு சொன்னவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசெல்லாம் எதுவும் வேணாம், அது உங்களுடைய ஒர்க்குக்கு நான் பண்ண ஒரு கிஃப்டாக நினச்சிக்கோங்கன்னு சொன்னார்.
அப்போ நீ கிஃப்ட் நீ பண்ணிட்டு உன்ட்ட லேப்டாப் எதுவுமே உன்ட்ட நான் கேட்கவே இல்லை, நீ எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு இன்னைக்கு அதுக்கெல்லாம் பில் அனுப்புனேன்னா நான் எங்கேருந்து போய் கொடுப்பேன்? பொருளாக தான் கொடுப்பேன். பொருள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு ஒன்று கூட நான் மிச்சம் வைக்கல. இப்போ எங்கள் பாப்பா லாஸ்ட் டைம் கேட்டு பாப்பா சேர்த்து கூப்பிட்டு போனேன். சார் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன், நாங்கள் வீடு காலி பண்ணுவோம், நாங்கள் வந்து காலி பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு எனக்கு என்னென்னலாம் நீங்கள் கொடுத்தீங்களோ எல்லாமே அம்மா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, எனக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்க, பாப்பாவுக்கு இந்த நோட் பென்சில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் சார் பாப்பா சொல்லிட்டு வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களாம் ரொம்ப அறிவாக இருக்காங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் மெச்சூர்டாக பேசுகிறாங்க. ஸோ உங்களோட பொண்ணும் பயங்கர மெச்சூர்டாக தான் பேசணும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கணவரை பிரிஞ்சு வரும்போது அம்மா டெய்லரிங்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, இன்னொரு மேரேஜுக்கு போகிறாங்கங்கும் போது அந்த பொண்ணு ஓகேம்மா நான் அப்பாவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது தப்பாகுது. இப்போ இன்னொருத்தர் வந்தார், அது நீங்கள் அவரை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த அம்மா பொண்ணுக்குள்ளே உள்ள அந்த பாண்டிங் எப்படி இருக்குது? பொண்ணோட சப்போர்ட் எங்களுக்குள்ள கொஞ்சம் பாப்பா வேணான்னு தான் சொல்லிச்சு. ஆல்ரெடி உங்க இன்டர்வியூல கூட வந்துட்டு இன்னொரு மேரேஜ் கூட வேணான்னு சொல்லியிருப்பாங்க, பாப்பா வேணாம் தான் சொல்லிச்சு. எனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ற ஐடியாலாம் இல்லாம தான் இருந்தது. தெரியல, எனக்கு நமக்கு யாராவது வேணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் எனக்குள்ள ஒரு ஃபேமிலியா வாழணும் ஆசையா இருக்குக்கா. தெரியலக்கா, எனக்கு அது தப்பா. அது தப்பு இல்லப்பா, அது தப்பு இல்லை. ஆனா எந்த நபரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அவசரப்படாம இருக்கணும் ஜெகா. நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், நான் உங்களை மாதிரி ஒரு நபரை நான் ஆரம்பத்திலேயே நான் பார்த்துருந்தேன்னா என் லைஃப்ல இவ்வளோ நடந்திருக்காது. இது மட்டும் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களை மாதிரி ஒரு நபரை நான் சந்திக்கலைங்க, கரெக்டான ஒரு நபரை நான் சந்திச்சிருந்தேன்னா நான் என் லைஃப் இந்த அளவுக்கு போயிருக்காது, என்னை விட்டுறாதீங்கன்னு சொன்னேன். அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க, நம்மளை வந்து பிரிக்க பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு ஏஜ் 47. அவருக்கு ஒரு நல்ல ஒரு அவருக்கு ஒரு ஏன்னா எனக்கு இவ்வளோ பண்ண ஒரு மனசு நல்ல நான் எப்படி நான் பார்த்துப்பேன் கண்ணாடி. அவருக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அவரு, அப்புறம் அவருக்கு ஒருத்தர் வேணும், வயசாயிடும். இப்பவே 47 அவருக்கு, எனக்கு 34. அப்போ என் லைஃபையும் கெடுத்து கிட்டத்தட்ட இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது அவர் உங்களை விட ஒரு 15 வயசு மூத்தவர் தான். ஆமாக்கா, 47 வயசு அவருக்கு. 47 வயசு ஆகும். அப்போ அங்க நான் என்ன எதிர்பார்த்திருப்பேன்க்கா? அன்பு தான் எதிர்பார்த்திருப்போம். அவருக்கும் அதுதான் எதிர்பார்த்திருப்பாரு. நமக்குன்னு ஒரு கடைசியில நமக்குன்னு ஒரு நபர் வேணும், அவளுக்கு நல்லபடியா பார்த்துக்குன்னு நினைச்சிருப்பாரு. எனக்கு என்ன நினைச்சிருப்பேன், என்னோட ஏஜ்ல பெரியவரா இருந்தா எனக்கும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா சூப்பரா எங்களை கொண்டு போவாரு, நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு, எனக்கு எடுத்து என் பொண்ணுக்கு கரெக்டான ஒரு இதில் இருப்பாரு. எங்களை விட்டுறாதீங்க, நம்பாதீங்க, அவங்க யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன், நீங்க வாங்க சீக்கிரம் வாங்க, மேரேஜ் உங்க வீட்டில் வந்து பேசுங்க. எனக்கு எங்க அம்மா அப்பா சொல்லிட்டேன். எங்க அம்மா அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவ்வளோ வருஷம் நீ தனியா இருந்துட்ட, நீ பண்ணு. அதான் இப்போ பொண்ணு என்ன சொல்றாமா? பாப்பா வந்து இப்போ அவர்கிட்டே சொன்னா, எங்க அம்மா என்கிட்ட கூட உங்களை விட்டு கொடுத்து கூட கிடையாது, உங்களை எங்கேயுமே எங்க அம்மா உங்களை வந்து தவறுதல எங்க அம்மா பேசுனது கூட கிடையாது, ஆனா நீங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டீங்க சார். எங்களுக்கு பர்சனலா வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஒரு வெல்விஷரா வந்து எங்க அம்மாவுக்கு எப்பயுமே இருங்க, ஆனா பர்சனலா வேணான்னு சொல்லி அது உங்களுடைய விஷயம், நான் தலையிட முடியாது, எங்க அம்மாவோடைய லைஃப் அது, எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப என்ன சொல்றான்னா, நீ யோசி, இன்னொரு லைஃப் நீ அமைச்சுக்கிட்டாலும் அது கண்டிப்பா அது கரெக்டா இருக்குமான்னு யோசிச்சுட்டு நீ முடிவெடு, நீ இதுக்கப்புறம் நீ நீ கொஞ்சம் பார்த்து பண்ணுமானா உனக்கு ஒருத்தவங்க வேணும்னு சொல்லுது. பொண்ணு புரிஞ்சுக்குது அம்மாவை. எப்படின்னா நம்ம அம்மாவுக்கு ஒரு கணவன், ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு கல்யாணம், குடும்பம் வேணுன்ற எண்ணம் இருக்கு. அதனால அம்மா தவறான நபரை சூஸ் பண்ணி ஏமாந்து போறாங்க. ஆனா அம்மா தப்பானவல்ல, அம்மா தப்பா தன்னை எதுவும் பண்ணிக்கல அப்படின்ற அந்த புரிதல் அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால சப்போர்ட் பண்றாங்க. என்ன நடந்தாலும் என் பொண்ணை விட மாட்டேங்க்கா. அது எனக்கு அது வந்து என்னைய கொஞ்சம் ஹாஸ்டாலாம் பேசுது. அவளோட ஏஜ் என்ன, நான் இவ்வளோ அடிப்பட்டதுனால அவளை நான் ஓவர் கண்ட்ரோல் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு மன ரீதியா ரொம்ப வீக் ஆயிட்டேங்க்கா. என்ன கொஞ்சம் தனியா விட்டீங்கன்னா கூட நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியும், அந்த அளவுக்கு நான் ஆயிட்டேன். ஏன் இவ்வளோ வீக் ஆகணும் ஜெகா? திருப்பூர்ல இருந்து டெய்லரிங்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு வந்த ஜெகா ஏன் இப்போ இவ்வளோ வீக்கா ஃபீல் பண்ணணும்? ரொம்ப டவுன் ஆயிட்டேன். ஏன்? யாரை நம்பியே இல்லைல்ல, உங்க உழைப்பை நம்பி தானே இருக்கீங்க. இப்பவும் சொல்றேன்க்கா, என்னை நான் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். எங்களோட குழந்தை கூட ஒரு 10 வருஷம் என் கூட இருக்கும், அதுக்கப்புறம் அது லைஃப் பார்த்துட்டு போயிடும். அதுவுமே நாளைக்கு என்ன பார்த்துக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்போ உள்ள குழந்தைங்க எப்படின்னு சொல்ல முடியாது. இன்னுமே நான் சொல்றேன்க்கா, நான் செத்து போயிருந்தேன்னா இந்த 2 மாசத்துல நான் செத்து தான் கடந்திருப்பேன். எதுக்கு சாகணும்? இல்ல எதுக்கு சாகணும்?
நான் வந்துட்டு போயிருந்தேன்னா போயிருந்திருப்பேக்கா. தப்பான நபரை சூஸ் பண்றது, தப்பான முடிவுகளை வாழ்க்கையில எடுக்கிறது, அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் தானே. அதையே சமாளிக்கணும்ல. எதுக்கு அழணும், எதுக்கு வீக்கா ஃபீல் பண்ணணும், எதுக்கு செத்து போறேன்னு ஃபீல் பண்ணணும்? தப்பு இல்ல. டவுன் ஆயிட்டேன்க்கா. ஒரு டெசிஷன் எடுக்கும் போது பொறுமையா இருந்திருந்தா இது தேவையா? கரெக்ட் தான். இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு திருமணம் வேணும், பட் பொறுமையா நல்லா விசாரிச்சு ஒருத்தனை நம்பி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி, அவனை நம்பி வீட்டுக்குள்ள விடுறதுக்கு முன்னாடி, அது நமக்கு யாருக்கு பண்ணி பெத்தவங்க. அப்ப அந்த பெத்தவங்க இல்லாட்டி என்ன ஆகும்? இந்த மாதிரி தப்பா டெசிஷன் எடுக்க முடியுமா? அதுக்காக சொல்லுமா? ஏமாந்துட்டேனேக்கா. இப்ப பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், சோஷியல் மீடியால கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எதுக்கு பாஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணணும்? கொஞ்சம் பழகுனாங்கன்னா உடனே மானே தேனே உயிரேன்னு கிச்சன் வரைக்கும் விட்டு ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி ஒன்னா கோயிலுக்கு போய் ஒன்னா போய், எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்? தேவையே இல்லையே. அப்பெல்லாம் எல்லாரையும் நம்பி டக்கு டக்கு டக்குனு ஃப்ரெண்ட் ஆகி எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் தேர்னு வச்சுக்கோங்கக்கா, என் நிலைமைதான்க்கா. ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். இந்த சோசியல் மீடியா கொலாப் பண்றேன், ரீல்ஸ் பண்றேன், சேர்ந்து சமைக்கிறேன், அங்க போனேன் இங்க போனேன், எப்படி நீ போய் என்ன பண்ணாலும் ஒரு டயத்துல உனக்கும் அவங்களுக்கும் கிராஸ் ஆகும், நடக்கும். உன்னுடைய பர்சனல் நீ வளராத வரைக்கும் போகாது. நீ மேல போயிட்டனா உன்னுடைய பர்சனல் வெளியே வரும். உன்னோட பேரை எப்படி கெடுக்கணுமோ, நீ தப்பானவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளவு எனக்கு அந்த ஒருத்தன் சொன்னேன்லக்கா, அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான். இதுங்க ஃபுல்லா பத்த வச்சிட்டு இருக்கு பெண்கள் தான். பெண்கள், ஏன்னா அவனுக்கு தைரியம் இல்ல, வந்து உட்காந்து பேசலாம்லக்கா. பேச மாட்டாங்க, அவனால தப்பு இருக்கு இல்லையா, அதனால வர மாட்டான். இவளுங்க என்ன பண்றாங்கன்னா, அதை வச்சு என் பேரை வந்து இவ தப்பானவ. என்ன தப்பானவ? நீங்க சொன்ன அந்த நபர்கிட்ட, அதாவது அந்த 2வது நபர்கிட்டயும் என்கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் கால் போட்டு என்கிட்ட பேச வச்சாங்க. பட் நான் கேட்கிற எதிர்கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த நபரை மீடியாவுக்கு வாங்கன்னு சொன்னா அதுவும் வரதுக்கும் ரெடி இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு பொண்டாட்டி புள்ள வீட்டுல இருக்கு, வந்து மீடியா முன்னாடி உட்கார்ந்து ஜகா என்ன ஏமாத்திட்டான்னு சொல்ல முடியாதுன்னு ரொம்ப நல்லா தெரியும். புரியுதா? சோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, சோஷியல் மீடியால ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அவளுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ், எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ், நாங்க சேர்ந்து கொலாப் பண்ணோம், ரீல்ஸ் பண்ணோம், டான்ஸ் ஆடணும், வீடியோ போட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்பி எதையுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பாஸ்ட் சொல்லுறது ரொம்ப ஒஸ்ட். ஜகா வந்து தோத்துட்டு உட்காந்து அழுதுட்டு இப்படி புழம்பிட்டு நான் செத்துருவேனா வச்சிருவேனா அப்படின்னு பேசிட்டு, இது தேவையில்ல. இதுவும் தப்பு இல்ல, இது ரொம்ப தப்பு இல்ல. ஒரு குடும்பத்துக்கு எடுக்க நினைச்சவங்களே நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஏமாந்து தானே போயிருக்கேன், எவனையும் ஒன்னும் ஏமாத்திட்டுலாம் இல்லை, வாழ்ந்துருவேக்கா. அக்கா நல்லா வருவேன். நான் அடுத்த இன்டர்வியூ பாருங்க உங்களுக்கு, நான் இங்க சொல்லிட்டு போறேன். அடுத்த இன்டர்வியூ சூப்பரான ஒரு இன்டர்வியூ அவங்களுக்கு இருக்கும். நான் ஏன் என்னுடைய சோசியல் மீடியால வந்து என்னுடைய பர்சனல் வந்து ஏன் இவ்வளவு தூரம் வந்து எப்படி ஜெகம் இவ்வளவு தைரியமா என் சிஸ்டர் சொல்லி விட்டாங்க, நெக்ஸ்ட் ஒரு லைஃப் உனக்கு ஏதாவது கிடைச்சனா கூட இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். இனி எவனும் போய் என்னை பத்தி இன்னொன்னு போய் சொல்லி அவனுக்கு புதுசா தெரிஞ்சுக்கிட்டு முளைச்சிட்டுலாம் எனக்கு வர வேணாம். ஜகானா யாரு? ஜகா வந்து இவ்வளவு லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஏமாந்து இவ்வளவு தூரம் வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தன் கரெக்டா என்னை வந்து சூஸ் பண்ணி வந்தானா அவன் தான். அவன் உண்மையில எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப வந்து ஒரு லக்கி. ஆனா அவனை சூப்பரா பார்த்துப்பேன். அந்த மாதிரி லைஃப் கிடைச்சதுன்னா தெரியலக்கா. இல்லை இனி இதுக்கப்புறம் வந்து என்னை பற்றி யாருமே ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஏதாவது ஜகா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஜகாவோடைய லைஃப்பில் இதெல்லாம் நடந்து தெரிஞ்சுக்கோங்க. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. இந்த இன்டர்வியூ போட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஜகா பற்றி. இப்போ என்னன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி வீக்காக பேசின ஜகா தான் மறுபடியும் இல்லை நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு வைராக்கியமாக பேசுறேன். இந்த மைண்ட் செட் மட்டும் இப்போ நீங்கள் வந்து ஹைப்பர் ஆக்கணும் இல்லையா? அக்கா ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு சம்பாதிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு 50,000 ரூபாய் சம்பாதிச்சு நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த சோர்ஸ்ல தான் இருக்கேன். ஏன் இது நான் மேற்கொண்டு பண்ண முடியாது? கடவுள் என்ன அப்ப மேல ஏத்திட்டு தான் இருக்காரு, என்னை அவர் டவுன் பண்ணல. இப்ப நான் வீக்கா இருக்கேன், யார் வர என்ன எதுன்னு காட்டியிருக்காரு, அவ்வளவுதான். ஒரு சிங்கிள் விமன் அப்படின்னாவே கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது சமுதாயத்துல பண்றாங்க. ஆனா அது கூட இருந்த பெண்களே, நட்புன்னு சொல்லி கூட டிராவல் பண்ண பெண்களே அந்த பெண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணும்போது எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்ல தப்பு பண்ணுவாங்க. ஆனால் சரியான ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணி இப்படி பேசுகிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்கிட்ட தப்பாக நான் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாதக்கா. நான் வந்து தேடினது வந்து ஒரு ஃபேமிலி, என் கூட குடும்பமாக, என் குழந்தை கூட ஒரு அப்பாவா எனக்கு ஒரு நபரை நான் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் நான் வந்து பார்க்கணும்னு நினச்சேன். அந்த கரெக்டாக இருக்கணும்னு நினச்சேன். அந்த ஒரு லைஃப் எனக்கு அமையல. இதுதான் விஷயம். அப்படி நான் வந்து ஜகா வந்து சீக்கிரமாக பணக்காரி ஆகணும் ஒரு செகண்ட் ஆகாதக்கா. எவனும் நல்லா வசதி ஆகணும்னா பார்த்து
ஏதோ ஒரு பக்கமாக எப்படியோ நான் இருந்துக்கிட்டே லைஃப்பை என் பொண்ணு இந்த பாருமா உனக்கு இதா நீ பார்த்துக்கோ, நீ நல்லா நல்லபடியாக படிக்க வச்சுக்கிட்டு நானும் அப்படியும் இப்படி என்னால் இருந்திருக்க முடியும். எனக்கு தேவை அப்படி இல்லை கூவி கூவி சேலையை விற்றுக்கிட்டு உட்காந்துட்டு எனக்கு தலைவிதி எனக்கு. அப்போ நான் கரெக்டாக இருக்கணும், ஒழுக்கமாக. இந்த ஒரு சமூகத்தில் ஜெகான்றவங்க சிங்கிளாக வந்தாங்க, ஏமாந்தாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக வந்து தேடினாங்க, அதில் அவங்க ஏமாந்துட்டாங்க. இத்தனை பொண்ணுங்களுக்கும் நான் உதாரணமாக இருக்கேங்க்கா. இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான்க்கா நான் கொண்டு வந்திருக்கேன். மற்றபடி வந்து நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகலாம் இங்கே வந்து உட்காரலக்கா. இதுதான் விஷயம். என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க சொல்ல முடியல, நான் சொல்கிறேன். எப்படிலாம் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, ஒரு சிங்கிளாக இருந்தால் எப்படிலாம் நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக பொண்ணுங்களா இருந்து யோசிப்பாங்க. ஆனால் பொண்ணுங்க தான் எனக்கு நிறையா சப்போர்ட்டும் இருக்கு, சப்போர்ட் நிறையா இருக்குது. பொண்ணுங்கனால தான் என் லைஃப்பும் போச்சு. ஆண் இல்லாம குடும்பம் நடத்துறதுக்கே இப்பதான் பெண்கள் பழகிட்டு இருக்காங்க இல்ல. என்ன பண்ணாலும் அடி வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ண பெண்கள் இன்னொரு பக்கம். இன்னைக்கு சிங்கிள் விமனா கேரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு வீடு பூட்டிட்டு போறதுல இருந்து திறக்கிறதுல இருந்து சேஃபா நம்ம உள்ள வீட்டுக்குள்ள குழந்தையோட தூங்குறோமான்றதுல இருந்து வீட்டுக்குள்ள இருக்கோம் கத்திட்டே போவானுங்க. என்ன வீடியோ போடலன்னு கேட்பானுங்க ரோட்ல. யாரோவா ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த பக்கம் வரும்போது என்னை பார்த்துட்டு 2 பசங்க கிராஸ் ஆவானுங்க. நம்ம போனால் நம்ம வீட்டை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு நான் சுற்றி வருவேன். ஆனால் அவனுக்கு என் வீடே தெரிஞ்சிருக்கும். என் வீட்டு வாசல் நின்று பார்த்துட்டப்போ நான் பின்னாடி வர என்னை பார்த்துட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போவோம். பயமாக இருக்குக்கா. இதில் சோஷியல் மீடியாவில் உங்களை வந்து டான்ஸ் ஆடி போட்டதுனால தானே இதெல்லாம் நடக்குதுன்னு இப்போ இதை பேசுனது கேட்டால் சொல்லுவாங்க. உண்மை அப்படிதான் சொல்லுவாங்க. நீ ஆடிட்டு இருந்த உன் புருஷனுக்கு பண்ண துரோகம் சொல்றாங்கக்கா. என்னோட புருஷனுக்கு பண்ண இதை நான் பார்க்குற விதம் ஒரு விதமா இருக்கும். பட் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஜெகா? அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாதுக்கா. ஜெகா வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒழுக்கமாக எனக்கு ஒருத்தன் வரும்போது நான் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக ஒழுக்கமாக வாழறேன் அப்படிங்கிற அந்த பொண்ணோட நினைப்பு பொய் கிடையாது. அந்த கண்ணீர் வந்து உண்மை. இதுவே ஜெகா புருஷனோட போட்டால் தப்பு இல்லை, ஆனால் தனியாக போட்டால் தப்பு. இந்த மனநிலையும் மாறணும்ல. அது ஆபாசமாக பண்ணாதானே தப்பு. அது அழகாக பண்ணுறாங்க, சரி ஓகே. அதில் வச்சு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டூ மச்ல. இப்போ எனக்கு வந்து இருக்கு, என்னால அதுக்கு எனக்கு சொல்லவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப தனியா உட்காந்தா நான் நிறைய பேசுவேன். இப்ப இங்க உட்கார்ந்துருக்கேன், எனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. இப்போ என்னோட மனசுல எனக்கு என்னென்னலாம் எனக்கு வந்து ஓடுதோ நீங்க சொல்ல கரெக்டா ஒருத்தவங்களை புரிஞ்சு நீங்க கொண்டு போறீங்க. அதுவும் நீங்க ஒரு பொண்ணுக்கு இத்தனைக்கு நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கீங்கக்கா. என்னை பத்தி நான் தனியா இருக்கவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். ஆனால் எங்களோட வழியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்க பார்த்தீங்களா, அதுதான் சொல்லுவேன். அப்போ தனியாக இருக்கிறவங்களோட வழி அந்த தனியாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல. ஏன்னா உங்களை பற்றி குறை சொன்னது தனியாக இருந்து ஒரு சிங்கிள் விமன் தான் என்கிட்ட குறை சொன்னது. உங்ககிட்டே வந்திருப்பாங்க. ஜெகாவோட இன்டர்வியூ வந்து சிங்கிளாக இருக்கிற பல பெண்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த இன்டர்வியூ. அவங்களோட லைஃப்பை வந்து வெட்ட வெளிச்சம் ஆக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே அவங்கள பற்றி சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. பட் ஒரு பொண்ணு ஒரு அப்யூசிவான ஒரு மேரேஜ்லேருந்து வந்து தனியாக தன் பிள்ளைய வளர்க்கணும் அப்படிங்கும்போது குடும்பம் வேணுன்ற எண்ணமும் இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து பொறுமையாக ஒருத்தரை என்னதான் அப்பா அம்மாலாம் தனியாக இருந்தால் கூட அவங்கள அந்த இடத்துல கூப்பிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை லீகலாக க்ரியேட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை நம்மளை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதை தவிர்க்க முடியும் இல்லையா? இன்னைக்கு ஜெகா வந்து அவங்களோட தப்பையும் அட்மிட் பண்ணுறாங்க இல்லை? ஆமாம், நான் உள்ள விட்டது தப்பு தான், ஒரு 4 சவத்துக்குள்ள கல்யாணம் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறாங்க. மேபி அந்த தவறான டெசிஷன்லாம் எடுக்கலைன்னா இன்னைக்கு ஜெகா வந்து மீடியாவில் ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? இந்த இடத்துல சூப்பரான ஒரு நல்ல வாழ்க்கையே அமைஞ்சிரும் இல்லையா? ஸோ பாஸ்ட்ல பண்ண தப்பான டெசிஷன்ஸ் இன்னைக்கு கிடைக்க வேண்டிய நல்ல லைஃப்பும் போயிடுச்சு. அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணது. ஏன்னா அவங்க வந்து அந்த நபர்கிட்ட வந்து தப்பா கொண்டு போய் சேர்க்கறதுனால சரியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. பெண்ணோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பெண்களாலேயே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா எப்படி இன்னொரு ஜெண்டர் கிட்ட போய் ஆண் கிட்ட போய் எப்படி கேட்க முடியும், எப்படி புரிய வைக்க முடியும்? முதல்ல பெண்களை புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க கூட இருக்கிற பெண்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் தப்பு பண்றாங்கன்னா அவங்களுக்கு தனியா 4 சவத்துக்குள்ள புத்திமதி சொல்லி கூட்டிட்டு வந்து நல்ல வழியை காமிச்சு விடுங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்க இருக்கிற வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா.